உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா, எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், த ஸ்னேக் பாபி நட்சத்திரமான மிதுன ராசியில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது? என்னவெல்லாம் பண்ண போகுது? அப்படின்னு பார்த்தா, ஆல்மோஸ்ட் ராசிநாதன் அப்பாடி ஜாலியோ ஜில்கானவா தனியா குருவோட பார்வையும் இல்ல, சூரியனோட பார்வையும் இல்ல, சுக்கிரனோட பார்வையும் இல்ல அப்படின்ற மாரி ரொம்ப அப்படியே ஜாலியான அமைப்புல உட்கார்ந்திருந்தாரு. இப்பதான் சுக்கிரன் வந்து ராகுவுக்கு பார்வை குடுத்து போன தடவ அப்படியே நான் சொன்னதெல்லாம் எஸ், எஸ், எஸ். இப்ப சுக்கிரனும் கீழ இறங்கி தன்னுடைய கொஞ்சம் வலுக்குறைவான வீட்டான கன்னி வீட்டை நோக்கி பயணித்து விட்டார். பட் ஸ்டில் ஆஃப்டர் 17க்கு மேல இத வந்துட்டேன் பாரு அப்படின்ற மாரி சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பிரவேசம் செய்யும்போது, அங்கிருந்து ராகுவுக்கு பார்வை குடுப்பாரு. இது வந்து அப்படியே ஒரு மாரி அப்பயும் நம்ம தான் ஸ்ட்ராங். ஒண்ணும் பெரிய நெகட்டிவ்லாம் ஒண்ணும் கிடையாது. ஸோ ராசிநாதன் வந்து குருவோடு, சூரியனோடு சேர்ந்து கஜலட்சுமி யோகத்துல இயங்கிக் கொண்டிருக்கார். அதுவே ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். நட்சத்திரநாதனும் சரி, ராசிநாதனும் சரி, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெறைய திருப்பங்கள் வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாசம் நெறைய செல்ஃப் அனலைஸ்மென்ட் நடக்கும். நம்பர் 1. நம்பர் 2 இதுவரைக்கும் இல்லாத தொழிலுக்கான ஒரு நேர்த்தி. நெறைய கிளீனிங், நெறைய கிளென்சிங் நடக்குமோ? எனக்கு அப்படிதான் தோணுது. வீட கிளீன் பண்றது, வீட்ட கிளென்ஸ் பண்றது, சம்திங் லைக் தட் ஏதோ ஒரு கிளீனிங்கோடும், கிளென்சிங்கோடும் கனெக்ட் ஆகுது. நெறைய ஆன்மீக வழிபாட்டு தலங்களுக்கு போறது, இல்ல ஆன்மீகத்தோடு கனெக்ட் ஆகுறது. ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்குள் உங்களை புகுத்திக் கொள்ளுதல் அப்படின்ற மாரி இந்த தடவ எல்லாமே ஏன்னா, ஆல்மோஸ்ட் குரு, அ புதன், இந்த சூரியன் இந்த காம்பினேஷன்லாம் சேரும்போது, இந்த குலதெய்வத்துடைய வழிபாடு செய்றதல், நாக அம்மனுடைய வழிபாடுகள் செய்றது, தலையில் நாகம் சூடிய அம்மனுடைய வழிபாடு. ஏன்னா இருக்கக்கூடிய இடமே அதுதான். இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்குள்ள அப்படியே ஒரு பயணப்படக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். ஆடி மாசம்லாம் முடிஞ்சு ஆவணி மாசம்லாம் வந்தாலுமே கொஞ்சம் அந்த வைப்ல இருந்து நீங்க மாற மாட்டீங்கன்னா பார்த்துக்கோங்களேன். கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். நம்பர் 3 நெறையா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒரு டிரான்சிட் நடக்க போகுது. ஒரு செல்ஃப் அனலைஸ்மென்ட் நடக்க போகுது. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கும்போது, வியாபாரத்துல என்ன பண்ணா நமக்கான வருமானம் வரும்? தொழில்ல என்ன பண்ணா நமக்கான வருமானம் வரும்? ஒரு விஷயத்துல எத பண்ணணும், எத பண்ணக்கூடாதுன்ற கிளாரிட்டிய ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பா நடக்க காத்திருக்கிறது. ஆகஸ்ட் மாசம்ல எனக்கு தெரிஞ்சு ஜூலை 25, 26 தேதிக்கு மேலேயே ஒரு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும் மைண்ட்ல. தென் ஜூலை தாண்டி ஆகஸ்ட் 15, 16 தேதிக்குள்ள ஒரு செல்ஃப் அனலைஸ்மென்ட்டும், ஒரு வேலை சார்ந்த விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு கால அவகாசமும் இந்த நேரத்தில் கொடுக்கப்படும் காலத்தின் மூலமாக. நெறைய கிளாரிட்டி தேவைப்படக்கூடிய ஒரு மாசமா, இல்ல கிளாரிட்டிய நீங்க அடுத்தவங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கும். இந்த பக்கம் 10ஆம் இடத்துல சனி வேற வக்ரமாயி உட்கார்ந்திருக்கிறார் என்பதே வந்து வேலையில இருந்தக்கூடிய ஒரு நிலையில்லாத தன்மை. ஏன்னா சனி தான் தொழில்காரகன். அவன் 10ஆம் இடத்துல இருக்கிறது மத்த யார் என்ன சொன்னாலும் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். மிதுன ராசிக்காரங்க கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு. சனி வக்ரமாகும்போது பார்த்தீங்கன்னா, போன தடவை இதே மாரி தொழில் பிரச்சனை வந்தது. இப்ப எகைன் சனி வக்ரமா இருக்காரு. எகைன் தொழில் பிரச்சனைய அந்த இடத்துல கொஞ்சம் தெரிஞ்சோ, தெரியாமலோ கிரியேட் பண்றதுக்கான பாசிபிள் இருக்கு. பட் ஸ்டில் இந்த தடவ பெருசா நெகட்டிவ் இல்ல. ஏன்னா குருவோட பார்வையில் சனி இருக்கிறார் அப்படின்றபோது, அப்போ என்ன ஆகும்னா, தேவையில்லாத மனிதர்கள் உங்களை விட்டு அவர்களாகவே விலகி விடுவார்கள். ஸோ, அதனால ரொம்பலாம் உட்காந்து கண்ண கசக்கிட்டு கர்ச்சீஃப வேஸ்ட் பண்ணாதீங்க. சிம்பிள். போறவங்க போயிட்டு போறாங்க. நம்மளுக்கு அத பத்தி கவனம் இல்ல. "அல்ல வைத்தே அறம் பெருகும்" அவ்வளோதான். எல்லாம் போக, போக, போக நல்லது வந்துகிட்டே இருக்கும். அதனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவ அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. நெறைய கிளென்சிங் நடக்கும். நெறைய கிளீனிங் நடக்கும்னு சொன்னேன். வீட்ல சும்மா இருந்தா கூட கபோர்ட கிளீன் பண்ணி தேவையானது, தேவையில்லாதது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு சினாரியோ கிரியேட் ஆகப்போகுது. ஸோ இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இவ்வளவு சுபகிரகங்கள் அமர்ந்து, அது காலபுருஷனுடைய 10ஆம் வீட்டை பார்த்தல் அப்படின்றதே வாவ்! ஃபென்டாஸ்டிக். இது வந்து ஒரு 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 சூப்பரான ஒரு அமைப்பு. 10வதுக்கு செவ்வாய் வேற உட்கார்ந்து தலைக்கு மேல உட்கார போறார். கொஞ்சம் கோவம் அதிகமா வரும். கோவம், ஆத்திரம், யார நம்புனோமோ அவங்களே முதுகுல குத்துற மாரியான சினாரியோ, இல்ல யாரையாவது பத்தி நம்ம யாரையாவது பத்தி தப்பா காசிப் பேசுறது, இல்ல யாராவது நம்மள பத்தி தப்பா காசிப் பேசுறது. இல்ல இப்படி பண்ணனே, நீ இப்படி பண்ணிட்டயே அப்படின்ற மாரியான ஏதாவது ஒரு பிணக்குகள் வந்துட்டு போறது. அந்த மாரி சின்ன சின்னதா ஒரு மனக்லேதங்கள் இந்த மாதம் லைட்டா எட்டி பார்க்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம பிரச்சனை இல்ல. அது சூரியனோட பிரச்சனை. நீங்க அதெல்லாம் போட்டு பெருசா மனசுல குழப்பிக்க வேணாம். வாயில வடை சுடுறத கொஞ்சம் உட்டுருங்க. ஏன்னா, இது தேவையில்லாம என்ன ஆகும்னா, செவ்வாய் இருக்கும்போது கோவத்த அதிகரித்து வாய் வார்த்தையின் மூலமாக சில பேர்களுடைய விரோதத்தை சந்திக்க வேண்டி வந்துரும். அதனால பேச்சுல மட்டும் ரொம்ப கவனம் தேவை. பெட்டர் முடிஞ்சா மௌன விரதம் இருக்க தெரியும்னா, அந்த 1 மாசம் ஃபுல்லாமே எடுத்துருங்க. அது உங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது. இல்லையா, அப்பப்போ வந்து ஜிப்லாக் கவர் போட்டுக்கங்க. யார் என்ன பேசினாலும் காதுல கேட்காதீங்க. அமைதியா இருங்க. தானா அது சரியா போயிடும். நீங்க அத போய் திரும்ப ஏதாவது பண்ணி, அது திரும்ப தேவையில்லாம டென்ஷன் ஆகி, என்ன அவன் அப்படி சொல்ட்டான், இப்படி சொல்ட்டான். ஏன்னா,
இந்த தடவை பிளானட்டரி பொசிஷன் கொஞ்சம் ஓகேவா இல்ல திருவாதிரைக்கு. அத மட்டும் மைண்ட்ல புரிஞ்சுக்கோங்க. 2ஆம் இடத்துல இத்தன கிரகங்கள் இருக்கிறது. வாவ்! வெல் அண்ட் குட் சூப்பர். ராசிநாதன் உட்கார்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் கீழ 2ஆம் இடத்துக்கு ராசிநாதன் பொருளாதார ரீதியாக பிரச்சனை இல்ல. மன ரீதியான பிரச்சனை மட்டும் தான். ஏன்னா 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல 12ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாயிருக்காரு. அவருக்கு செவ்வாய் பார்வை குடுக்குறாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாரி அதிரடியான முடிவுக்கு, இல்ல அப்படி சொல்ட்டான், இப்படி சொல்ட்டான் அப்படின்ற மாரியோ, இல்ல ஃபினான்ஷியல் சம்மந்தம் லிக்விட் கேஷ் எல்லாமே சுக்கிரன். அப்ப லிக்விடா இருக்கக்கூடிய கேஷ், வெள்ளி எல்லாம் சுக்கிரன். நெறைய வெள்ளி பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள என்ட்ரி ஆறது. இதெல்லாம் இப்ப சுக்கிரன் தான் பெண் தெய்வம். இப்ப பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதற்கு நாம் கொஞ்சம் சரீரத்தால் முயற்சி பண்றது. திடீர்னு கோவிலுக்கு போறது, கோவில்ல வந்து கிளீன் பண்றது, இல்ல வந்து காவடி எடுக்கிறது, தீச்சட்டி எடுக்கிறது, இல்ல வந்து கோவில்ல அங்க பிரசனம் பண்றது. சம்திங் லைக் தட் இந்த மாரி இல்ல வேண்டுதல வச்சுக்கிறது. இல்ல நான் அத குடுக்குறேன், இத குடுக்குறேன்னு யோசிக்கிறது. இது எல்லாத்தையும் இந்த மாசம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க யாரு பண்றாங்களோ இல்லையோ நீங்க பண்ணுவீங்க. நீங்க பண்ண மாட்டீங்க. செவ்வாய் பண்ண வைப்பார். ஓகே. அப்போ இந்த தடவ திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இத்தன இயல்புகள் இயங்க போகுது. பிரபஞ்சத்தோடயே ஒரு பெரும் கருணை கிடைக்க போது. அதே சமயம் நெகட்டிவிட்டி எல்லாம் உங்கள விட்டு வெளில போக்கூடாது. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு. 2ஆம் இடத்துல உட்கார்ந்து கஜகேசரி யோகம் இயங்குனாலும் பரவால்ல. கஜலட்சுமி யோகம் இயங்க போகுது. எனக்கு தெரியல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 12, 13 வருஷத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய விஷயத்த நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, ஜெயிச்சுருவீங்க. இல்ல தேவையில்லாம போற மனிதர்கள பத்தி யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா, அது கொஞ்சம் கஷ்டம் தான். அத மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, கூல். படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பரா படிப்பாங்க. திருவாதிரை நட்சத்திரக்கார படிக்கிற பிள்ளைங்க 10த், 12த் எழுதுறீங்க அப்படின்னா, இந்த தடவ நல்ல மார்க் எடுக்கும். போட்டித் தேர்வுல கலந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நெறைய பேருக்கு நீங்க ஏதாவது கோர்ட்டு, கேஸ்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா, அது சக்சஸ் ஆகும். ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் இந்த மாரி உடல் ரீதியாக இருந்த பிரச்சனை சரியா போகும். ஏன்னா செவ்வாய் வந்து உட்கார்ந்து அமரும்போது ஹெல்த் நல்ல இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்கும். நல்ல சாப்பாடா சாப்பிடுறது, நல்லா சாப்பிடுறது, கொஞ்சம் நான்வெஜ்லாம் இந்த மாசம் நெறைய நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ எடுத்துப்பீங்க. நான் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன் மேடம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த பூண்டு, வெங்காயம் இந்த மாரி ஐட்டமா இந்த மாசம் நெறைய நம்ம சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளே இது கொஞ்சம் இந்த தடவ குடுக்கும். ஏன்னா, இந்த ஃப்ளஷ் இருக்குல்ல, அது எல்லாமே செவ்வாய் காரகத்துவம். ஸோ இந்த தடவ அதெல்லாம் வந்து சாப்பிடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நெறையா இருக்கு. ஸோ இந்த அதனால சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனம். வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம். ஓகே. 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெறைய திருப்பங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில திடீர் திடீர்னு நான் ஒரு இடத்துல என் ஒய்ஃப் இடத்துல இருக்காங்கன்னா, இந்த மாசம் ஒரு ப்ரமோஷனுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, அது ஒரு சரியா கொண்டு போயி, சரியான சினாரியோட நல்ல மனிதரிடம் சேர்ந்து உங்களுக்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து குடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு. அதே மாரி வேலையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ரொம்ப நாளா என் பேர் போயிட்டே இருக்கு. ஆனா ப்ரமோஷனே கிடைக்கலன்னா, இந்த மாசம் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கான பாசிபிள் 200% இருக்கு. நீங்க தான் முடிக்க முடியும்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட்ட குடுத்து, நீங்க அதுல கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வெறி கொண்ட வேங்கையா இருப்பீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்ல வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும். டைமே இல்லன்னு சுத்திட்டு இருந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல டைம் வரக்கூடிய பீரியடாக இந்த மாதம் இருக்கு. ஓகே. 40லேருந்து 60 வயது இருக்கக்கூடிய ஆட்கள் மேலதிகாரியுடைய வெறுப்ப சம்பாதிக்காம பார்த்துக்கோங்க. இந்த நேரத்துல இருக்கக்கூடிய சினாரியோ கொஞ்சம் நம்ம தான் டான்ன்ற மாரி செவ்வாய் உங்கள பேச வைப்பார். ஸோ கொஞ்சம் பேச்சில் கவனமும், செயல்ல நிதானமும் தேவைப்படக்கூடிய மாசம். மத்தபடி ஹெல்த் வைஸ் கொஞ்சம் வயிறு, இடுப்பு இது 2 மட்டும் பார்த்துக்கணும். ஆல்மோஸ்ட் மத்ததெல்லாம் ஓரளவுக்கு சூப்பரா தான் இருக்கு. எந்த நெகட்டிவும் இல்ல. அஸ் யூசுவல் இந்த மாசம் எப்பயும் போற மாரியே போயிட்டே இருக்கும். சேமிப்பு அப்படின்ற இடத்துல மட்டும் ஒரு பெரிய செக். அதனால அடுத்த மாசம் நீங்க சேமிப்பு பத்தி பேசினீங்கன்னா, ஓகே. இந்த மாசம் எடுத்தீங்கன்னா, அது திரும்ப திரும்ப அது வேற எதுக்கா செலவாறதுக்கு மாரி தான் இருக்கு. பெருசா வந்து வரவுக்கும், செலவுக்கும் சரியா இருக்குமே தவிர, பெருசா நெகட்டிவிட்டி எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்கு. ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்க போது. பினான்சியல் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்க போது. அடுத்தவர்களிடம் அணுகக்கூடிய அணுகுமுறையில மட்டும் கவனமா இருந்துட்டா போதும். மத்தபடி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திருப்பங்கள் வரக்கூடிய மாதமாக, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? கால பைரவர் வழிபாடு மிகச்சிறியான ராஜயோகத்தை இந்த தடவ உங்களுக்கு குடுக்கும். முடிஞ்ச அஷ்டமி அன்னைக்கு உளுந்த வடை வைத்து கால பைரவரை வழிபாடு செய்துவிட்டு வர, வர ராகு எல்லாம் உளுந்த வடை தான். ஸோ அதனால சுயம் இயங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவ மாறும். வருமானத்திற்குள்ள இருந்த தடையெல்லாம் நிவர்த்தி அடைவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இந்த தடவ என்ன பார்ப்பீங்க? நெறைய பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. நெறைய பட்டாம்பூச்சிகள் இந்த தடவ கண்ல படும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எங்கேயாவது திரும்பும்போது உங்களுக்கு பட்டாம்பூச்சி நீங்க போம்போது பறக்கிறத பார்க்கறது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல நிக்காத, பறந்து போயிட்டே இரு. நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான். அதே மாரி இந்த புழு கஷ்டப்பட்டு அப்புறம் தான் பட்டாம்பூச்சி ஆகும். கொஞ்சம் இந்த மாசம் லைட்டா சில சினாரியோ ஃபேஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீ பறக்க ஆயத்தமாயிடுவ. அதுக்கு நான் உன் கூடயே இருப்பேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த பட்டாம்பூச்சி பார்த்தல் என்ற நிகழ்வு நிகழ காத்திருக்கிறது. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா திருவாதிரை நட்சத்திரக்காரருக்கு திருப்பங்கள் வரக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலரப் போகிறது. இந்த ஆகஸ்ட் மாதம்.